அதிகாலை நேரம் ஆனந்தமாய் கூவியது அந்த சேவல். அந்த பக்கமாக வந்தது ஒரு நரி. சேவலை பார்த்ததும் நாக்கிலே எச்சிலை ஊறவிட்டது. திட்டம் தீட்டியது. சேவலை புகழ்ந்து தள்ளியது. சேவலை, உன் முக அழகே அழகு, உன் செங்கொண்டை அழகே அழகு. நீ கண்களை மூடி கூவும் போது உன் அழகு அற்புதமான அழகு. எவ்வளவு அழகாக தெரிகிறாய் தெரியுமா? புகழுரையில் மயங்கி போனது சேவல். தொடர்ந்தது நரி. செங்கொண்டை சேவலே, நீ எங்கே இன்னொரு முறை கண்களை மூடிக்கொண்டு கூவு பார்க்கலாம். அந்த அழகை நான் பார்க்க வேண்டும். பாவந்த பிராணி சேவை கண்களை மூடியது, கூவியது. கூவிக்கொண்டிருந்த போது தாவி பாய்ந்து கவ்வியது. கவ்விக்கொண்டு ஓட ஆரம்பித்தது. கதறியது சேவல். சேவலின் கதறலை கேட்டு அங்கிருந்த நாய்கள் ஒன்று கூடின. நரியை விரட்ட ஆரம்பித்தன. வாயில் கவ்விய சேவலோடு நரி தலை தெறிக்க ஓட அருகே வந்து விட்டன அந்த நாய்கள். அப்போது அந்த கவ்வப்பட்ட சேவல் அவசரமாய் ஆலோசனை ஒன்றை அள்ளி வீசியது. நரியாரே நரியாரே, நாய்களை பார்த்து இது நான் கவ்விய சேவல், எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லிவிடுங்கள். துரத்தாது, பயந்து ஓடிவிடும். சொல்லுங்கள் சொல்லுங்கள் சீக்கிரம். சேவல் அவசரப்படுத்த சீக்கிரம் சொல்லிவிட்டது அந்த நரி. இது நான் கவ்வி. அவ்வளவுதான். அடுத்த நொடியில் வாய் நழுவ விட்டது நரி. தப்பி பறந்தோடியது சேவல். இப்போது நாய்களின் குதறல் வட்டத்திற்குள் நரி. விவேகம் வெல்லும், அதிவிவேகம் அதைவிட வெல்லும். ஆபத்து நேர விவேகம் மும்முரவாகவே முடிசூட்டிக் கொள்ளும். அது சரி, ஆபத்து நேரத்துல மூளை வேலை செய்யணுமே. உங்களுக்கு அப்படி வேலை செய்யுமா? நல்லவராக இருப்பது நல்லது. ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பதுதான் ஆபத்தானது. உலகத்தில் மிகவும் ஆபத்தான பயணம் எதுவென்றால், நல்லவர்களாய் நடிப்பவர்களோடு நம்பிக்கையாய் பயணிப்பதே. ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உழைப்பை விட துரோகம்தான் அதிகம் இருக்கும். கணக்கெடுத்து பாருங்கள். அருமையான கதைகளாக